என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே மண்ணை இன்னும் நேசிப்பவன், அதனால் மரணத்தையே யாசிப்பவன். மண்ணை இன்னும் நேசிப்பவன், அதனால் மரணத்தையே யாசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கும் உண்டு, அன்பு செய்ய உறவும் உண்டு. என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய உண்டு. பண்ணை இன்னும் நேசிப்பவன், அதற்காய் மரணத்தையே யாசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம், பதங்குகுழி உறங்குமிடம். தேசநலன் எனது கடன், தேன் தமிழே எனது இடன். அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன், அதற்காய் மரணத்தையே யாசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என் முடிவில் விடிவிருக்கும், எதிரிகளின் அழிவிருக்கும். சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன். அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன், அதற்காய் மரணத்தையே யாசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே
உயிர்களை இழந்திருக்கின்றோம். நன்றி. உயிர்களை இழந்திருக்கின்றோம், உறவுகளை இழந்திருக்கின்றோம், உடைமைகளை இழந்திருக்கின்றோம். ஆனால் இழக்காமல் இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் எங்கள்கிட்ட என்ன அப்படி என்றால் எங்களுடைய உணர்வுகள் மட்டும்தான். தாயக பாடல்களை கேட்கும் பொழுது இந்த உணர்வுகள் எல்லாம் அப்படியே புல்லரிச்சு கொண்டு எங்களுடைய பழைய நினைவுகளும் சரி, எங்களுடைய பாட்டன் பூட்டியும் சரி, பட்ட கஷ்டங்களை எங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு வெளிக்கொணர்ற ஒரு ஸ்டேஜ் அடித்தளத்தை நீங்கள் எங்களுக்காக வேண்டி அமைச்சிருக்கிறீங்க. நேயர்களே, எங்களுடைய கடமை எங்களுடைய வாகிசன் அண்ணா நான் இறங்கணும், தனக்கு லேட் ஆகிட்டு ஓகேயா நேயர்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை இருங்க, உங்களுடைய கிளாசிக் வாய்ஸில் ஈழத்து பாடல்கள் ஏதாவது பாடிட்டு ஒரு பாடலாவது பாடிட்டு போங்க அப்படின்டா கேட்ட உடனே புல்லரிச்சிருச்சு. இதுதான் உங்களுடைய ப்ளஸ். எப்போவுமே யோசிச்சு வச்சிருங்க, இது உங்களுடைய ப்ளஸ். நீங்கள் எப்பவும் இந்த இதை தளர விடக்கூடாது. நிச்சயமாக சூப்பராக இருந்துச்சு. நன்றி, எல்லோருக்கும் நன்றி. பேச்சு வருது இல்லை? ஓகே, எங்களுடைய டைரக்டர் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். கஜன் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். கண்டிப்பாக நன்றி. ஏனென்றால் இந்த பாட்டு நான் சென்ற முறை நிகழ்ச்சியில் கரோக்கி நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பையனுக்கு நீங்கள் அப்படியே எங்களை ராகுல்ன்ற புது பாடகருக்கு நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த விதத்தை பார்த்து நான். ஆனால் இந்த பாட்டு எனக்கு மிக மிக பிடிச்ச பாட்டு. என்னினமே என் சனமே என்று சொல்லக்குள்ள அங்கே ஒட்டுமொத்த சனமும் எங்களோட சொந்தமாகுது. இங்கே நாங்கள் இதன்றது இல்லை. நன்றி நன்றி, மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. அந்த உணர்வுபூர்வமாக ரசித்து பாடினதுக்கு மிக நன்றி அண்ணா. உண்மையில் நன்றிகள். நிஜமாக இப்படியான சில விஷயங்கள் மட்டும்தான் எங்களுடைய வரலாறும் சரி, எங்களுடைய வாழ்க்கை எங்கிருந்து வந்தது அப்படின்ற ஒரு சுவடுகளை சுமந்து வர்ற முக்கியமான விஷயங்களில் இப்படியான பாடல்கள் பெரும் பங்களிப்பை ஆற்றி கொண்டு இருக்கு. அந்த வகையில் இப்படியான பாடல்களை பாடுற எங்களுடைய வாகிசன் அண்ணா மாதிரி ஆக்களை நாங்கள் கண்டிப்பாக போற்ற வேணும், பெருமைப்படுத்த வேணும். கண்டிப்பாக இவங்க நீண்ட காலம் வாழ்ந்து அட்லீஸ்ட் இந்த பாடல்கள் ஊடாகாவது எங்களுடைய தமிழ் இனத்தை அல்லது எங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாருடைய, என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் அடுத்த சந்ததிக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்ற நினைக்கிற விஷயங்களுக்கு இந்த இசை என்றது ஒரு முக்கியமான ஒரு இது. அதுக்குள்ள ஏகே சுவிஸ் வானொலி அப்படின்றது முக்கியமான ஒரு சேவையை ஆற்றி கொண்டிருக்காங்க. அதுக்கு கஜன் அண்ணாவுக்கு நான் நிஜமாவே நன்றி சொல்ல வேணும். இப்படியான ஒரு வாய்ப்பை எனக்கும் தந்ததுக்கு கஜன் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, நானும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு கஜனுக்கு தேங்க்ஸ். நன்றி. உண்மையிலே நெஞ்சம் வரடிய பாடல்கள் என்று சொல்ல போனால் இன்றைக்கு ஒவ்வொரு உடம்புல எத்தனை நரம்பு இருக்குன்னு தெரியும், அத்தனை நரம்பையும் சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு பாட்டு 6 லட்சம் எத்தனையோ லட்சம் நரம்பு இழுத்தாலும் உண்மையில் கண்டிப்பாக அந்த பாடலை உணர்வுபூர்வமாக ரசித்து பாடிவிட்டீர்கள். மீண்டும் நன்றிகள். கண்டிப்பாக தொடருங்கள் உங்களது பயணம். நன்றி. உறவுகளுக்கு மீண்டும் நன்றி. அதே போல ஜெசி, உங்களது சேவையும் எங்களுக்கு அளப்பரிய சேவை. மிக்க மிக்க நன்றி. கண்டிப்பாக தொடர்ந்து நன்றி. வாகிசன் அண்ணா, கஜன் அண்ணா. ஓகே, நன்றி வாகிசன் அண்ணா, கஜன் அண்ணா. எத்தனை நரம்புகள் அப்படின்னு சொன்னீங்க, எல்லாமே இசைதான். இந்த இசையை நீங்கள் வழங்கி கொண்டு உடம்புள் நரம்புகள் 6 லட்சம், அதுல தான் நான் அந்த நரம்புன்னு சொல்லுங்க 6 லட்சம் பாட்டுல இருந்தே பொறுக்கிட்டு அப்படியே கேட்க போனா இசை எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இசை எனக்கு விளங்குது. நன்றி நன்றி நன்றி. அடுத்து யார்?